ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الله نடியார்களே, بارك الله فيكم. شرح السنة எத்தனாவது அமர்வு இது? 12 அமர்வு எண் 12. அல்ஹம்துலில்லாஹ். 12வது அமர்வில் இருக்கிறோம். முக்கியமான தலைப்புகளை படித்துக்கொண்டே வருகிறோம். அந்த தலைப்பிற்கு நாம் படித்திருக்கக்கூடிய அந்த தலைப்பிற்கு ஏற்பவாறே இன்று நம்மை சுற்றி நடக்கக்கூடிய சூழ்நிலைகளும் நம்மை சூழ்ந்து கொண்டே இருக்கிறது. இன்று இஸ்லாமிய நாடுகளில் அரங்கேறிக் கொண்டிருக்கும் அந்த விஷயங்களும் நாம் படிக்கக்கூடிய தலைப்புகளோடு ஒன்றோடு பின்னி பிணைந்திருக்கிறது. இதனால் நிறைய கேள்விகள், நிறைய விளக்கம் தேவை என்பது சில சகோதரர்கள் நம்மிடம் கேட்டார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, பிரச்சனை என்னவென்றால், இந்த இடத்திலே எந்த விஷயத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையின் பால், எந்த விஷயத்தையும் அல்லாஹ்வின் தூதரின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையின் பால் நாம் அணுகாமல் இருந்தால் நிச்சயமாக சந்தேகங்களும் குழப்பங்களும் வரதான் செய்யும். அதுவும் இன்று ஈரானுடைய ஹமேனி என்ற அந்த நபர் கொல்லப்பட்டிருக்கிறார். இன்று அந்த செய்தி மக்களுக்கு வந்தவுடன் சில சமூக வலைதளங்களில் நாம் பார்க்கிறோம், அவர்களை புகழ்ந்து, அவரை புகழ்ந்து, அவர் ஆட்சியை புகழ்ந்து, மற்ற முஸ்லிம் ஆட்சியாளரை இழிவாக பேசி, அசிங்கமாக பேசி, மேலும் அவர்கள் எல்லாம் அமெரிக்கர்களின் கைக்கூலி, இஸ்ரேலர்களின் கைக்கூலி என்ற இப்படிப்பட்ட பொறுப்பற்ற ஹவாரிஜ் தனத்தின் இஹ்வானிச சிந்தனையுடன் பேசக்கூடிய இந்த பேச்சுகள் உலா வருவதை நாம் கண்கூடாக பார்த்தோம். அல்லாஹ்வின் அடியார்களே, மறுபடியும் சொல்கிறோம், பாடத்தோடு பிணைந்திருக்கிறது நம்முடைய இந்த தலைப்பு. நம்மை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். முதலில் எந்த ஒரு எதிரியும் சண்டை போட்டுக் கொண்டால் ஒரு எதிரியின் பால் நிற்கக்கூடிய அந்த நிலைப்பாடு முஸ்லிம்களுக்கு என்றுமே இருந்ததில்லை. முஸ்லிம்கள் எப்போதும், உலக முஸ்லிம்கள் எப்போதும் சத்தியம் எங்கிருக்கிறதோ சத்தியத்தின் பால் நிற்கக்கூடிய அந்த கட்டளைக்கு தான் நாம் அடிபணிந்திருக்கிறோம். அல்லாஹ் அவ்வாறு தான் நமக்கு கட்டளையிட்டுள்ளான். அல்லாஹ்வின் தூதரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இவ்வாறு தான் கட்டளையிட்டுள்ளார்கள். வரலாறை தெரியாமல், இஸ்லாமிய வரலாறுகளை படிக்காமல், குறைந்தபட்ச 50-70 வருடத்தில் என்ன நடந்தது, ராஃபிதாக்களின் பங்கு என்ன, அதுவும் முக்கியமாக இந்த ஹமேனியுடைய இந்த பங்கு என்ன என்பதையெல்லாம் எதையுமே தெரியாமல் பொறுப்பற்ற பேச்சுகளிலிருந்து, அதுவும் மார்க்கத்தை படித்திருக்கிறோம் என்று மக்களுக்கு முன்னால் காட்டிக்கொள்ளக்கூடியவர்கள் பொறுப்பற்ற பேச்சுகளிலிருந்து விலகி இருப்பதை, அல்லது மக்களை தேவையில்லாத விஷயங்களின் பால் மக்களை ஆர்வம் ஊட்டுவதோ அல்லது அவர்களின் வழிகேடின் பால் அவர்கள் அழைப்பது என்று அல்லாஹை அஞ்சிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, ஏதோ இன்று உலக முஸ்லிம்கள் எல்லோரும் இந்த ஹமேனிக்கு நாம் பாதுகாப்பாக, நாம் அரணாக நிற்க வேண்டும், அவரை ஆதரவாக நாம் பார்க்க வேண்டும், அவரை ஒரு முஃமினாக பார்க்க வேண்டும், அவர் ஒரு வல்லவர், அவர் ஒரு நல்லவர், அவர் எல்லாத்தையும் செய்தவர், அவர் முஸ்லிம்களுக்காக அரணாக நின்றார் என்ற பொய் பிரச்சாரத்தை மக்களுக்கு மத்தியில் காட்ட முயற்சி செய்கிறார்கள். அல்லாஹ்வே அறிந்தவனாக இருக்கிறான் இதனின் பின்னால் உள்ள உண்மை தன்மை என்னவென்று. அல்லாஹை அஞ்சிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, ஈரானுடைய பங்களிப்பு சாதாரண விஷயம் அல்ல. இன்று சிரியா
ஈராக் மற்றும் முஸ்லிம் நாடுகள் அந்த மக்கள் தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள். ஈரான் எப்பேற்பட்ட ஒரு நாசக்கார ஒரு கும்பல், ஈரானை ஆட்சி செய்பவர்கள் எப்பேற்பட்ட ஒரு நாசக்கார கும்பல்கள், எவ்வாறு சுன்னி முஸ்லிம்களை கொன்று குவித்தார்கள். அதிலும் இந்த ஹமேனி என்பவர் எவ்வளவு மோசமான ஒரு விஷயங்களை செய்தார். அப்பாவி முஸ்லிம்களுக்கு எதிராக, சுன்னி முஸ்லிம்களுக்கு எதிராக, அதுவும் முக்கியமாக சிரியாவில், ஈராக்கில், எல்லா இடங்களிலும் வரலாறு தெளிவாக பேசுகிறது. அடிப்படையாக சத்தியத்தின் அடிப்படையில் செய்திகளை பார்ப்பவனுக்கு கூட தெரியும் ஈரானின் பங்களிப்பு சாதாரண பங்களிப்பு அல்ல. இந்த தீவிரவாதத்திற்கும் ஏன் அவர்களுடைய பங்களிப்பு யமன் நாட்டை வரும் வந்து அடைந்தது. யமனின் ஹூசிக்கு முதற்கொண்டு அனைத்து ஆயுதங்களையும் கொடுத்து அங்கு சுன்னி முஸ்லிம்கள் கொன்று குவிக்கப்பட்டார்கள். நம்முடைய யமன் நாட்டிலும் எல்லா நாடுகளிலும் இவர்கள் கை வைக்காத பிரச்சனையே இல்லை. இவர்கள் வந்தால் ஷைத்தான் வந்தது போல், இவர்கள் உள்ளே சென்றால் மக்களை கொன்று குவிப்பதில் மிக முக்கியமாக ஈராக்கிலும் சரி ஷியா ஆட்சி அமைய வேண்டும் என்பதற்காக சுன்னி முஸ்லிம்களை கொன்று குவித்ததும் இவர்கள்தான். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வரலாறு தெரியாமல், சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியாமல், இவ்வாறு மார்க்கம் நமக்கு என்ன சொல்கிறது என்றதை எதையுமே அறியாமல் அப்பாவி மக்களை யூடியூபிலே வந்து அவர்களை நாம் பார்த்தோமா, அவர்கள் அவ்வாறு இருந்தார்கள், மற்ற ஆட்சியாளர்கள் எல்லாம் கோழைகள், அவர்கள் எல்லாம் அமெரிக்காவிற்கு அடிபணிந்து விட்டார்கள், என்ன ஆதாரம் இருக்கிறது? எந்த அடிப்படையில் பேசுகிறோம்? ஆட்சியாளர்களை பேசுவது ஹராம், ஆட்சியாளரை விமர்சிப்பது கூடாது என்பதை மார்க்கம் தெளிவாக உணர்த்துகிறது. இந்த அடிப்படையை கூட மறந்தவர்களாக இருக்கிறார்கள் இன்று யூடியூபிலே வந்து பேசக்கூடியவர்கள். இந்த அடிப்படை விஷயம், முஸ்லிம் ஆட்சியாளர்களை பேசுவது கூடாது, இல்லை என்று யாராவது நிரூபிக்கட்டும். நாம் 50 ஹதீஸ்களை வைத்திருக்கிறோம். உலமாக்கள் 100க்கும் மேற்பட்ட ஹதீஸ்களை தொகுத்திருக்கிறார்கள் ஆட்சியாளர்கள் விஷயத்தில் முஸ்லிம்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று. நேற்று வரை சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் மர்வான் பின் ஹக்கமுடைய விஷயத்தில், அப்துல் மலிக் பின் மர்வானுடைய விஷயத்தில் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை எல்லாம் சஹாபாக்கள் காட்டி தந்தார்கள். அனைத்து சஹாபாக்களும் எந்த நிலைப்பாட்டில் இருந்தார்கள். ஆனால் நாம் நேற்றொரு வகுப்பிலே பார்த்தோம், ஆயுதம் இறங்கி சண்டை போடக்கூடிய ஒரு ஹாரிஜியை விட, கிளர்ச்சியாளனை விட வீட்டில் அமர்ந்து கொண்டு மக்களுக்கு மத்தியில் கிளர்ச்சி எண்ணத்தை தூண்டுபவன் மிகவும் மோசமானவன். அதுதான் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. உண்மையை அறியாமல் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி, முஸ்லிம்களுடைய விஷயத்தை பற்றி அல்லது அரசியல் சார்ந்த விஷயங்களை பற்றி பேசுவதிலிருந்து நம் யாராக இருந்தாலும் பொறுப்புணர்ச்சியோடு நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, இதை அங்கிருக்கக்கூடிய முஸ்லிம்கள் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஹமேனியை நல்லவராகவும் அவர் ஒரு பெரிய ஒரு சித்தரிக்கக்கூடியவர் உடனே கேட்பார்கள், அவர் அமெரிக்காவை எதிர்த்தார் அல்லவா, அவர் இஸ்ரேலை எதிர்த்தார் அல்லவா. அல்லாஹ்வின் அடியார்களே, இஸ்ரேல் ஒரு நாசக்காரன், அநியாயக்காரன் என்பதில் யார் இங்கு மாறுபடுகிறார்கள்? எந்த முஸ்லிம் நாடு மாறுபட்டது? எந்த நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் இதை சொன்னார்கள்? அதுவும் முக்கியமாக சவுதியை வந்து பேசிவிடும் என்றால் வந்து பேசிவிடுவார்கள். அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. இதை ஏன் இன்னும் பெரிய பிரச்சனையாக, பெரிய விஷயமாக அறிய முடியவில்லை என்றால் மார்க்கம் என்ன சொல்கிறது என்பதை நாம் திரும்பி பார்க்க வேண்டும். கோழைகள் என்றும் அவர்கள் அப்படி இவர்கள் அப்படி வரலாறு சொல்கிறது. என்னென்ன குற்றங்கள் எல்லாம் செய்திருக்கிறார்கள். முஸ்லிம்கள் கொன்று குவிக்கப்பட்டதற்கு யார் காரணம்? சிரியாவில் பஷாரின் ஆட்சி நிலை இத்துணை காலம் அவ்வளவு அரக்க ஆட்சியை கொடுத்த அந்த பஷார், அவனுடைய அந்த ஆட்சி தொடர்ந்து இத்துணை காலங்கள் அவன் நிலை நின்றதற்கு யார் காரணம்? நாம் எல்லாம் முஸ்லிம்களுக்காக துவா செய்தோமே, அவனுடைய ஆட்சி நிலை நின்றதற்கு காரணம் யார்? இதெல்லாம் எதையுமே பார்க்காமல் அவரை முஃமினை போலவும், எது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை விபச்சாரி என்று சொல்பவன், விபச்சாரி என்ற அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டவர்கள் உங்களுக்கு தியாகிகளா? அல்லாஹ்வின் அடியார்கள், நடுநிலையாக இருங்கள். சத்தியம் என்னவென்பதை உலமாக்கள் இதில் என்ன முடிவெடுக்கிறார்கள் என்பதை பாருங்கள். சத்தியத்தை படித்த உலமாக்களுக்கு பின்னால் இல்லுங்கள். ஒவ்வொரு தனிப்படித்தப்பட்ட மனிதனின் கடமை அல்ல. எல்லாவற்றுக்கும் நான் குரல் கொடுக்க வேண்டும், எல்லாவற்றுக்கும் நான் பேசிவிட வேண்டும். என்னிடம் இந்த கேள்வியை யாரும் கேட்கவில்லை என்றால் நான் இதை பேசவே போவதில்லை. எல்லோரும் நான் ஒரு விஷயத்தை, இதை நான் பேசிவிட வேண்டும் என்று நினைக்க வேண்டாம். அல்லாஹ்வின் அடியார்களே,
தேவையில்லாத இந்த விஷயங்கள். ஒரு காணொளி வருகிறது. இந்த அரபு ஆட்சியாளர்கள் அமெரிக்காவிற்கு இடம் கொடுத்து விட்டார்கள். அமெரிக்காவுடைய அவர்களுடைய ஆர்மி பேஸை கட்டுவதற்கு இவர்கள் இடம் கொடுத்து விட்டார்கள். இவர்கள் இடம் கொடுத்து விட்டு இவர்கள் காலை நக்கினார்கள். என்ன பேச்சு இதெல்லாம்? இஸ்ரேலின் காலை நக்கினார்கள். இஸ்ரேலின் காலை நக்கினார்கள். நீங்க இதெல்லாம் யாருடைய பேச்சு? இதெல்லாம் எப்படிப்பட்ட பேச்சு? பொதுவெளியில் பேசக்கூடிய பேச்சா இதெல்லாம்? இதெல்லாம் கிளர்ச்சியாளர்களும் இஹ்வானிச சிந்தனையும், இதெல்லாம் ஹவாரிஜ் கொள்கை உள்ளவர்களுடைய பேச்சு. இது அனைத்தும் காலை நக்கினார்கள். அமெரிக்காவுடைய பேஸை வைத்ததற்கு அனுமதி கொடுத்தார்கள். அந்த வரலாறு என்ன என்பது உங்களுக்கு தெரியுமா? வளைகுடா போருடைய வரலாறு தெரியுமா? வளைகுடா போர் எதனால் நடந்தது என்று தெரியுமா? சத்தாம் ஹுசைன் என்ன செய்தார் என்பது தெரியுமா? சத்தாம் எதனால் குவைத்தை ஆக்கிரமிக்க வந்தார் என்பது தெரியுமா? அமைதியும் அன்பும் அமைதியும் பாசமும் சத்தியமும் கொள்கையும் திரண்டு இருந்தக்கூடிய அந்த நாடுகளில் குவைத்தாக இருக்கட்டும், சவுதி அரேபியாக இருக்கட்டும், நம் இந்தியர்கள் கோடான கோடி பேர் அங்கு அமைதியான முறையில் வேலை செய்து அமைதி காத்திருக்கக்கூடிய நேரத்தில் மக்கள் எல்லோரும் மக்களுடைய பாதுகாப்பு அனைத்தும் கேள்விக்குறியாவது என்ற அடிப்படையில் தங்களுக்கு ஏந்தக்கூடிய ஆயுதம் இல்லாமல் இருப்பதினால், தங்களை தற்காத்துக் கொள்வதற்கான சரியான ஆயுதம் இல்லாமல் இருப்பதினால், அதுவும் பாத்திச கொள்கை, ஈராக்கில் அந்த காலத்தில் ஆட்சி செய்த இந்த விஷயம் பாத்திச கொள்கையை உள்ளவுடையவர்கள், அந்த பாத்திசவுடைய கொள்கையில் உள்ளவுடையவர்கள் முஸ்லிம் நாடுகளை ஆக்கிரமிக்க வருகிறார்கள். கொள்கை ரீதியாக முஸ்லிம் நாடுகளை ஆக்கிரமிக்க வருகிறார்கள். அந்த நாட்டில் நாம் ஏற்கனவே பார்த்தோம், ஆட்சி அதிகாரம் என்பது பிரிந்து இருந்தால் அதற்கு அவரவர்கள் ஆட்சியாளர் கட்டுப்படுவது கடமை. அதை தான் நாம் பார்த்தோம். சிற்றரசர்கள் ஹிலாஃபத் என்ற விஷயம் பிரிந்திருந்தால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது கடமை. அப்படி இன்னொரு ஆட்சியாளர் இருக்க ஒரு நாட்டில் அந்த ஆட்சியாளர் சொல்லாமல் கொள்ளாமல் அநியாயமாக உள்ளே வந்து எண்ணெய் கிடங்குகளை ஆக்கிரமித்து எல்லா விஷயம் செய்யும் பொழுது சிக்கி தவிக்கக்கூடிய அந்த நேரத்தில் மார்க்க உலமாக்கள் முடிவெடுக்கிறார்கள். யார்? பெரும் இமாம்கள் தங்களை காத்துக் கொள்ளவும், தங்கள் நாடுகளை காத்துக் கொள்ளவும், தங்களுடைய அடிப்படை வசதிகளை காத்துக் கொள்வதற்காக போதுமான ஆயுதம் இல்லாததற்காக அமெரிக்கர்களிடமிருந்து உதவியை வாங்கிக் கொள்வதற்கு அனுமதி உள்ளது. இது எந்த அடிப்படையில்? நம்மை எதிரிகளிலிருந்து பாதுகாப்பதற்காக. எதிர்கொள்கை உடையவர்களோ மற்றவர்கள் நம்மை ஆட்சி செய்வதற்கு கூடாது. இங்க ஏற்கனவே வலில்லாஹ் சீரப்பட ஒரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர்களை எதிர்ப்பதற்கு நம்மிடம் போதிய ஆயுதம் இல்லாததினால் நம்முடைய மக்களின் பாதுகாப்பை கருதி ஷியாக்கள் இந்த நாட்டிற்கு வந்துவிடக் கூடாது என்ற அந்த தெளிவை ஏற்படுத்தி உலமாக்களின் ஃபத்வா, இப்னு பாஸ், இப்னு உஸைமீன் போன்ற மாபெரும் இமாம்கள் ஐம்மாக்கள் கொடுத்த இந்த ஃபத்வா அனுமதி, தேவைக்கேற்ப அனுமதி. அவர்கள் நாட்டிற்குள் வரமாட்டார்கள். எந்த அமெரிக்கா பேஸை வைத்து நீங்கள் அமெரிக்கர்கள் ஆட்சி செய்ததை நீங்கள் பார்த்தீர்கள்? அந்த அமெரிக்கா பேஸ் என்பது படகுகளையும் கப்பல்களையும் வானூர்த்திகளும் நிறுவுவதற்கும் தேவையான இடத்தில் பரவுவதற்குமாகத்தான் அனுமதி கொடுக்கப்பட்டது. இன்று வரை அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஏதோ அவர்களுக்கு கட்டுப்பட்டு விட்டார்கள், அவர்கள் கழிந்து விட்டார்கள், ஒட்டுமொத்தமாக நாட்டை தூக்கி கொடுத்து விட்டார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, அநியாயமாக பேச வேண்டாம். இன்று ஹவாரிஜ் கொள்கையிலிருந்து அழைப்பாளர்கள் சொல்லிக் கொள்பவர்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும். இது சரியான போக்கல்ல. இது ஒரு சத்தியத்தை ஒரு முஸ்லீமாக அழைப்பாளருக்கு அழகல்ல. அப்பாவி மக்களை எமோஷன்ஸின் பால் விளையாடுவது. அல்லாஹ்வின் அடியார் யார் வேண்டாலும் எமோஷனாக பேச முடியும், யார் வேண்டாலும் கோபத்தை கிளப்பும்படி பேச முடியும். கொள்கை என்ற ஒரு அடிப்படை இருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம். கொள்கையின் பால் கட்டப்பட்ட விஷயம் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். இஸ்ரேல் என்பவன் அநியாயக்காரன் போது தெரிந்த ஒரு விஷயம். நீங்கள் கமேனியை எதிர்க்கிறீர்களா அப்படின்னா நீங்கள் இஸ்ரேலை ஆதரிக்கிறீர்களா? லா ஹவ்ல வலா குவத்த. ஒரு முஸ்லிம் இஸ்ரேலை ஆதரிப்பானா? ஒரு முஸ்லிம் இஸ்ரேலை ஆதரிப்பானா? யகூதுகளை ஆதரிப்பானா? இது என்ன அநியாயம்? மார்க்கம் என்ன சொல்கிறது சொன்னா, இல்லை, ஒன்று இப்படி ஒன்று அப்படி. அப்படி என்றால் பெரும்பான உலமாக்கள், பெரும்பான மக்கள் எல்லோரும் அவரவர்களுடைய ஆட்சியாளர் உலமாக்கள் கீழ் அமைதியாக இருக்கிறார்களே. இப்படிப்பட்ட பேச்சுக்களை எல்லாம் வளைகுடா நாட்டில், முஸ்லிம்கள் நாட்டில், அரபு நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற முஸ்லிம்கள் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஒவ்வொரு முஸ்லிம்களின் உரிமையும் பாதுகாப்பதற்காக அத்துணை விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். 2 நாட்களாக தூக்கமில்லை. தராவி தொழுகை தடை செய்யப்பட்டுள்ளது. தராவி தொழுகைக்கு போகாமல் மக்களின் பாதுகாப்பு முன்னுரிமை கொடுக்கப்பட்டுள்ளது. பல விஷயங்கள் ஏறிக்கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் ஆட்சியாளர்களை ஏசி பேசி ஷூ நக்கி அந்த நக்கி காலை நக்குகிறார்கள் இந்த அரபுகள். இது என்ன பேச்சு? இதெல்லாம்
இது என்ன பேச்சு? இதற்கு பேர் வீரம் என்று நினைக்கிறீர்களா? இதற்கு பேர் சத்தியத்தை சொல்கிறேன் நினைக்கிறீர்களா? அப்படி இருப்பவர்களா தங்கள் நாட்டு மக்களை இந்தியர்கள் அரபுகள் என்று பார்க்காமல் எல்லோரையும் நம் முஸ்லிம்கள் அவ்வளவு பேர் நம்முடைய தந்தைமார்கள் தாய்மார்கள் எல்லோரும் அங்கு நின்று வேலை செய்து கொண்டிருக்கிறார்களே, நம் சகோதரர்கள் அனைவர்களும் யாருடைய பாதுகாப்பு சமரசம் இல்லாமல் என்று பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்களே ஒவ்வொரு முஸ்லிம் நாடுகளும். இப்படிப்பட்ட பேச்சை அங்கு வாழக்கூடிய நம் மக்கள் முதற்கொண்டு ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்படிப்பட்ட ஒழுங்கீனமான பேச்சை, இப்படிப்பட்ட பொறுப்பற்ற பேச்சை, அசிங்கமான இந்த பேச்சுகளை அங்கு வாழக்கூடிய முஸ்லிம்கள் முதற்கொண்டு இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன் தெரியுமா? நல்லவர்கள், ஏனெனில் அவர்கள் பார்க்கிறார்கள் என்ன செய்கிறார்கள், ஆட்சியாளர் நமக்கு அங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறார்கள். அங்கு வாழக்கூடியவர்கள் போய் கேட்டு பாருங்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, யாரிடம் சொல்கிறேன் தெரியுமா? இங்கே உட்கார்ந்து விட்டு, அங்கே சவுதியிலும் துபாயிலும் உட்கார்ந்து விட்டு இஹ்வானிச சிந்தனையை யூடியூபில் பார்க்கிறவரை பற்றி நாம் இங்கு பேசவில்லை. அந்த நாட்டு ஆட்சியாளர் மூலியமாக கிடைக்கக்கூடிய விஷயத்திலே சாப்பிடுவார்கள், அவர்களே புறம் பேசக்கூடிய மோசமான மக்களை பற்றி நான் பேசவில்லை. நன்றி கடனுடன் சத்தியவாதிகளை பற்றி நாம் இங்கு பேசிக் கொண்டிருக்கிறோம். அங்கே வாழ்வார்கள், அங்கே எல்லா சுகத்தை அனுபவிப்பார்கள். அதே ஆட்சியாளர்களை அசிங்கமாக பேசுவார்கள். இவர்களை பற்றி இங்கு பேசவில்லை. சுன்னாவிற்கு முரணானவர்களை பற்றி நாம் இங்கு பேசவில்லை. இந்த பொதுமக்கள் ஏன் இவ்வாறு இருக்கிறார்கள்? இவர்களை போல யூடியூபில் இருக்கக்கூடிய போலி ஆலயங்கள், இவர்களால் தான் பொதுமக்கள் இன்று பாதிக்கப்படுகிறார்கள். கொள்கை என்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. ஆனால் இப்போது இறந்த இந்த மனிதர் நல்லவரா? நல்லவர் என்று எந்த அடிப்படையில் நீங்கள் சொல்வீர்கள்? உலமாக்கள் சொல்லவில்லை, உலமாக்கள் ஒருபோதும் சொல்லவில்லை. அல்லாஹ் நமக்கு நேர்வழியை செலுத்துவானாக. கிளர்ச்சியின் பால், கிளர்ச்சி ஆயுதம் என்று கிளர்ச்சி செய்பவர்களை விட இந்த தஹீஜ், இந்த கிளர்ச்சியை ஊட்டுபவர்கள் மிகவும் மோசமானவர்கள், மிகவும் மோசமானவர்கள் என்பதை உலமாக்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இப்படிப்பட்ட விஷயங்களிலிருந்து நம் நாவை கட்டுப்படுத்தக்கூடிய முஸ்லிம்களாக, நம் முஸ்லிம்களுக்கு துவா செய்பவர்களாக, முஸ்லிம்களுக்கு துவா செய்பவர்களாக, எல்லா உலக முஸ்லிம்களுக்கும் துவா செய்பவர்கள். ஏன் ஷியாக்களுக்கு அல்லாஹ் நேர்வழி வழங்குவானாக. அவர்களுக்கு இப்படிப்பட்ட மோசமான இந்த ராஃபிதா கொள்கையிலிருந்து, சஹாபாக்களை தக்ஃபீர் செய்வதிலிருந்து, சஹாபாக்களை காஃபிர் என்று சொல்வது, அல்லாஹ்வை விட்டுவிட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு வணங்கி கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த ராஃபிதாக்கள், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு வணங்கி கொண்டிருக்கிற ராஃபிதாக்கள். கொள்கை எல்லாம் எங்கே? கொள்கையை விட்டுவிட்டு அரசியலில் ஒற்றுமையை தேடக்கூடிய சமூகமாக ஆகிவிட்டது. அந்த கொள்கையில் பிடிமானம் இருந்தால் அவர்களும் அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று துஆ செய்ய வேண்டும். ஒருவன் அதை நோக்கி நகர வேண்டும். அதை விட்டுவிட்டு கொள்கையெல்லாம் மறந்துவிட்டு சஹாபாக்கள் விஷயத்தில் என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கிறார்கள் இந்த ராஃபிதாக்கள்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிற்கு என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கிறார்கள்? சிரியாவில், லெபனானிலும், ஈராக்கிலும் எத்தனை இடங்களில் முஸ்லிம்கள் கொன்று குவிக்கப்பட்டார்கள். அதற்கெல்லாம் யார் காரணம்? சவுதி காரணமா? யார் காரணம்? எந்த நாடு காரணம்? இந்த ஈரான் என்ற ஒரு நாடு மட்டும்தான். அத்துணை ஆயுதங்களையும் கொடுத்தது இன்று வரை ஹூசி. அந்த நாட்டு மக்களிடம் கேட்டு பாருங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, அவர்கள் சொல்வார்கள். அந்தந்த நாட்டு மக்களிடம் கேட்டு பாருங்கள் இந்த நிலைமை எவ்வாறு ஆனது, யார் வந்தார், யார் ஆக்கிரமித்தார்கள், யார் பிரச்சனை செய்தார்கள் என்பதை கேட்டு பாருங்கள். ஒரு பக்கம் இந்த அமெரிக்கர்களும் இஸ்ரேலர்களும் பண்ண கொடுமை என்றால் இவர்களின் கொடுமை சாதாரண விஷயம் அல்ல. எல்லாத்தையும் அளவிட்டு பாருங்கள். உலமாக்கள் எவ்வாறு பார்க்கிறார்கள் என்பதை பாருங்கள். இந்த கேள்விகள் வரவில்லை என்றால் இதை பேசுவதற்கு எனக்கு எந்த தேவையும் இல்லை. அல்லாஹ் நமக்கு நேர்வழியில் செலுத்துவானாக. ஆட்சியாளர்களை பற்றி பேசுவது அல்லாஹ்வின் அடியார்களை உகந்ததல்ல. நம் பாடத்தோடு இருக்கிறோம், அந்த பாடத்தோடு பின்னி பிணைந்தது சர்வசாதாரணமாக ஷூ நக்கி, அந்த நக்கி, இந்த நக்கி என்றெல்லாம் யூடியூபிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தொப்பி போட்டு தாடி வைத்துக் கொண்டு சௌபு அணிந்து கொண்டிருக்கிறவர்கள் பேசுகிறார்கள். இதற்கு பேர் வீரம் அல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, இதற்கு பேர் வீரம் அல்ல, இதற்கு பேர் இஹ்வானிசம், இதற்கு பேர் வீரம் அல்ல, இதற்கு பேர் மார்க்கம் ஆதரித்த வீரம் அல்ல, இதற்கு பேர் இஹ்வானிசம், இதற்கு பேர் ஹவாரிஜ் சிந்தனை, இதற்கு பேர் அப்பாவி மக்களை கிளர்ச்சியின் பால் தூண்டுவது. இதை மார்க்கம் தடை செய்திருக்கிறது. நாம் வெறுத்தாலும் சரி, ஏற்றுக்கொண்டாலும் சரி. அல்லாஹ் நமக்கு நேர்வழியில் செலுத்துவானாக. நம் பாடத்திற்குள் செல்வோம். வலில்லாஹில் ஹம்த். 31வது விஷயம், அதுவும் இதோடு சம்பந்தப்பட்ட அடிப்படை விஷயங்கள், நேற்று நாம் பார்த்த பாடங்களோடு அடிப்படை விஷயங்கள். ஹவாரிஜிகள், நூலாசிரியருடைய கூற்று, ஹவாரிஜிகள் முஸ்லிம்களின் உயிர்கள், உடைமைகள் அல்லது அவர்களின் குடும்பங்களுக்கு அச்சுறுத்தலாக மாறும்போது, பாருங்கள், முஸ்லிம்கள் உடைமைக்கு, உயிர்களுக்கு யார் அச்சுறுத்தலாக மாறுகிறார்கள்?
ஹவாரிஜிகள். யார் இந்த ஹவாரிஜிகள்? யார் இந்த ஹவாரிஜிகள்? ஒரு நிலையான முஸ்லிம் ஆட்சியாளர், ஒரு நிலையான முஸ்லிம் ஆட்சியாளர் இருக்க அந்த ஆட்சியாளரை கவிழ்க்க நினைக்கும் கிளர்ச்சி கூட்டம் இவர்கள் தான் ஹவாரிஜிகள். ஒரு முஸ்லிம் இஸ்லாத்திலே இருக்கிறார், அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறாத வரை இருக்கும் வரை ஒரு நிலை பெற்ற முஸ்லிம் ஆட்சியாளரை கவிழ்க்க நினைப்பதுதான் ஹவாரிஜிகள். இந்த ஹவாரிஜிகள் முஸ்லிம்களின் உயிர்கள், உடைமைகள் அல்லது அவர்கள் குடும்பங்களுக்கு அச்சுறுத்தலாக மாறும்போது அவர்களுக்கு எதிராக போரிடுவது அனுமதிக்கப்பட்டதாகும். யார் செய்தார்கள் இதை? இதை முதலில் செய்தது யார்? போர் செய்தது அலி ரலியல்லாஹு அன்ஹு. முதலில் இந்த விஷயத்தில் இதற்கு மாபெரும் எடுத்துக்காட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு. எப்போது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிராக கிளர்ச்சியாளர்கள் ஒன்று திரண்டார்களோ, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எப்போது ஹரூரா என்ற அந்த இடத்தில் ஒன்று திரண்டார்கள், நாங்கள் அலியை ஏற்க மாட்டோம், அலி காஃபிராகிவிட்டார், அலி அப்படியாகிவிட்டார். யாரை? அலியை ரலியல்லாஹு அன்ஹு. பாருங்கள், இதுதான் ஆட்சியாளரை ஏசுவது, ஆட்சியாளரை பேசுவது, ஆட்சியாளரை காஃபிர் என்பது, ஆட்சியாளரை ஷூனக்கி என்பது, ஆட்சியாளரை யூத அடிமை என்பது. இந்த பேச்செல்லாம் இந்த ஹவாரிஜிகளிடமிருந்து மட்டும்தான் எடுக்கப்பட்டது. இதை விட என்ன எடுத்துக்காட்டு வேண்டும்? ஹவாரிஜிகள் அலி ரலியல்லாஹு அன்ஹுவை பேசின பேச்சுகள் இது அனைத்தும். அலி முஸ்லிம் அல்ல, அலி மார்க்கத்தை கொண்டு ஆட்சி செய்யவில்லை, அலி காஃபிர், அலி அப்படி, அலி இப்படி என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உற்ற சஹாபியில் ஒரு மாபெரும் சஹாபி அலி இப்னு அபி தாலிப், அவர்களை ஏசினவர்கள், பேசினவர்கள், கிளர்ச்சி செய்தவர்கள் இந்த ஹவாரிஜிகள். அதேதான் இங்கும் நடக்கிறது. காஃபிர் என்று உறுதி கொண்ட என்ன ஆதாரம் இருக்கிறது? அப்படி என்றால் தக்ஃபீர் என்றால் என்னென்ன உங்களுக்கு தெரியாது, அதுதான் அர்த்தம். தக்ஃபீர் என்றால் என்ன? ஒருவரை எப்போது காஃபிர் என்று சொல்வது? அதற்குரிய நிபந்தனைகள் என்ன? காஃபிர் என்று அவரை சொல்லுவதற்கு தடுக்கக்கூடிய அந்த தடுப்புகள் எல்லாம் விடுபட்டு விட்டதா? இகாமத்துல் ஹுஜ்ஜா வம்தினாஉல் மவானி, இதைதான் சொல்லுவோம் அரபியில். ஆதாரத்தை நிலைநிறுத்த வேண்டும். அதே போல் ஒரு ஆட்சியாளரை காஃபிர் என்று சொல்வதற்கு தடைகள் இருக்கும். அந்த தடைகள் ஒரு ஆட்சியாளர் மட்டுமல்ல, ஒரு முஸ்லிமை காஃபிர் என்று சொல்வதற்கு தடைகள் இருக்கும். அந்த தடைகள் எல்லாம் அவிழ்ந்து விட்டதா? இது ஒரு ஆய்வின் அடிப்படையில் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். வாய்க்கு வாய் சொல்வதல்ல, பார்த்தவுடன் சொல்வதல்ல. கையை கொடுத்து விட்டான், அப்படி செய்து விட்டான், இப்படி செய்து விட்டான் என்று காஃபிர், கைக்கூலி, யூத கைக்கூலி. என்ன வார்த்தை இது? யூத கைக்கூலி என்பது சாதாரண வார்த்தையா? அல்லாஹ்வின் அடியார்களே, ஆட்சியாளர்களுடைய அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்பட வேண்டாமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் கட்டுப்பட வேண்டாம்? அவர்களுடைய போதனைகளை எங்கே போட்டோம்? பாருங்கள், இங்கு இப்படிப்பட்டவர்களுடன் போரிடுவது அனுமதிக்கப்பட்டதாகும். எனினும் அவர்கள் போர்க்களத்தை விட்டு பிரிந்து சென்று விட்டால் அவர்களை தேடி செல்வோம். இங்கு பாருங்கள், அவர்கள் போர்க்களம், ஹவாரிஜிகள் வருகிறார்கள், ஒரு நிலையான ஆட்சியாளரை போர் செய்ய வருகிறார்கள், கிளர்ச்சி செய்ய வருகிறார்கள், அவர்களோடு போரடிக்கிறார்கள். போர் செய்யும் பொழுது அவர்கள் போர்க்களத்தை விட்டு பிரிந்து சென்று விட்டால் அவர்களை தேடி செல்லவோ, அவர்களின் காயப்பட்டவர்களை கொல்லவோ, அவர்களின் உடைமைகளை கைப்பற்றவோ, அவர்களின் கைதிகளை கொல்லவோ அல்லது தப்பியோடவர்களை பின்தொடரவோ தேவையில்லை. இது ஒரு சட்டம், இது ஒரு சட்டம். ஆம், அந்த போர்க்களத்தில் ஹவாரிஜிகளுடைய அல்சாட்டியம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் போர்க்களத்தில் அவர்களுடன் போரிடுவது, சண்டையிடுவது அல்லது கொல்லுவது அனுமதிக்கப்பட்டது என்று சொன்னாலும், அதே சமயம் உலமாக்கள் இங்கு ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறார்கள். என்ன? அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்தார்கள்? அலி ரலியல்லாஹு அன்ஹு இதைதான் செய்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சண்டையை விட்டு வெளியேறி விட்டதற்கு பிறகு அவர்களை துரத்தி சென்று அவர்களுடைய உடைமைகளை எதுவும் செய்யவில்லை. அவர்களை சிறைப்பிடித்து அடிமைகளாக்க கூடாது. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன விஷயங்கள் இதெல்லாம். அவர்களை சிறைப்பிடித்து அடிமைகளாக்க, அவர்களது உடைமைகளை சூறையாடக்கூடாது. அதாவது வந்தால் அடிக்க வேண்டும் ஆட்சியாளர், அப்படி என்றால் ஓடுங்கள் என்று சொல்லி துரத்தி விட வேண்டும். அவர்களை பின்தொடர்ந்து அவர்களை கொல்லுவது, அவர் உடைமைகளை பறிப்பது. எதனால்? உலமாக்கள் முஸ்லிம்களின் மட்டத்துள் இருப்பதினால்.
எதனால்? அவர்களை பின்தொடர்ந்து ஓடி போய் கொல்லக்கூடாது, அவர்களுடைய உடைமைகளை எடுக்கக்கூடாது. ஏனெனில் அவர்கள் முஸ்லிம்களின் வட்டத்திற்குள் இருப்பதினால். முஸ்லிம்களாக இருக்கிறார்கள், ஆனாலும் பெரிய வழிகேடில் இருக்கிறார்கள் இந்த ஹவாரிஜிகள். ஆனால் அல்லாஹ்வின் அடியார்கள், ஒரு விஷயம் சொல்கிறேன், ஒரு சில உலமாக்கள் ஹவாரிஜிகளையும் என்ன செய்கிறார்கள்? காஃபிர் என்று சொல்கிறார்கள். எதை அடிப்படையை வைத்து? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை வைத்து. என்ன ஹதீஸ் என்றால், அல்லாஹ்வின் தூதர் ஹவாரிஜை பற்றி எச்சரித்தது யார்? முதலில் ஹவாரிஜை பற்றி இந்த உம்மத்திற்கு எச்சரித்தது யார்? அலி ரலியல்லாஹு அன்ஹு. யார்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வின் தூதர், உங்களில் ஒரு கூட்டம் தோன்றும், குர்ஆனை ஓதுவார்கள், ஆனால் அந்த ஓதுதல் தொண்டை குழியை தாண்டாது. பாருங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஹவாரிஜை சந்திக்க போகிறார்கள். அவர்களை சத்தியத்தின்பால் அழைப்பதற்காக இப்னு அப்பாஸ் பதிவு செய்கிறார்கள், எல்லோரிடமும் நெத்தி காய்ச்சப்பட்ட நெத்தி, எல்லோரிடமும் தாடி என்று இருக்கிறது. எனவே அல்லாஹ்வினுடைய இங்கு ஒரு விஷயம் வரும். அப்படி என்றால் பாருங்கள், நாங்கள் தாடி வைக்காமல் இருக்கிறோம். அப்படி அல்ல, தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். தாடியை அவர்கள் வைத்திருந்தும், தாடி வைத்திருந்தால் மட்டும் நல்லவர்களுக்கு அடையாளம் இல்லை. இப்படிப்பட்ட வழிகேடு இருக்குதானே தவிர அடிப்படை இது அல்லாஹ் தூதரின் சுன்னா. அல்லாஹ் தூதர் நம்மை தாடி வைக்க சொல்லியிருக்கிறார்கள். தாடியை எடுப்பது வாஜிப், தாடிவையை எடுக்கக்கூடாது. அந்த அடிப்படை என்பது வேறு, அவர்கள் அதை அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள் என்பது வேறு. குழப்பிக் கொள்ளாதீர்கள். அப்படி என்றால் தாடி என்றால் ஹவாரிஜிகளின் அடையாளமா? தாடி ஹவாரிஜின் அடையாளம் இல்ல, தாடி முஸ்லிம்களின் அடையாளம். தாடி முஸ்லிம்களின் அடையாளம், முஸ்லிம்களின் பேர் அடையாளம் இந்த தாடி. எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, இதுதான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன விஷயங்கள். புறமுதிர் காட்டி ஓடுபவர்களை துரத்தி சென்று தாக்கக்கூடாது என்ற இந்த விஷயத்தை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இதே விஷயத்தை தான் கடைபிடித்தார்கள் என்பதை பாரக்கல்லாஹு ஃபீக்கும் இங்கு உலமாக்கள் பட்டியலிடுகிறார்கள். அடுத்ததாக செல்வோம். மேலும் அறிந்து கொள்ளுங்கள். 32வது வரி. அல்லாஹ்வின் மீது அருள் புரியட்டும், கண்ணியமும் மகத்துவம் மிக்க அல்லாஹ்விற்கு மாறு செய்யும் ஒரு விஷயத்தில் எந்த ஒரு மனிதனுக்கும் கீழ்ப்படிதல் கிடையாது. இது அடிப்படை. அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் ஏற்கனவே சொன்னோம், வரம்பற்ற கட்டுப்படுதல் என்பது அல்லாஹுக்கும் அல்லாஹ்வின் தூதருக்கும் தான். அது ஆட்சியாளராக இருந்தாலும் சரி, பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, மற்றவர்களுக்கு அனைவர்களுக்கும் கட்டுப்படுவது என்பது அல்லாஹ்விற்கு மாறு செய்வதில் இல்லை. அல்லாஹ்விற்கு மாறு செய்வதில் இல்லை. புரிந்து கொள்ளுங்கள். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இதைதான் தெளிவாக நூலாசிரியர் சொல்கிறார்கள். அல்லாஹ் எந்த விஷயத்திலும் ஒரு மனிதன் அல்லாஹ்விற்கு மாறு செய்யும் ஒரு விஷயத்தில் எந்த ஒரு மனிதருக்கும் கீழ்ப்படிதல் கிடையாது. இஸ்லாமிய மார்க்கத்தில் இருப்பவர் எவரை பற்றியும் கவனியுங்கள். இதை கேட்ட நாம் அடுத்த விஷயத்திற்கு செல்கிறார்கள். மார்க்கத்தில் இருப்பவர் எவரை பற்றியும் அவர் செய்த நற்செயலை கொண்டு அல்லது தீய செயல்களை கொண்டோ அவர் சொர்க்கவாசி அல்லது நரகவாசி என்று சாட்சி கூறாதே. மார்க்கத்தில் இருப்பவர்கள் யாரையும் என்ன செய்யாதே, அவர் செய்யக்கூடிய செயல்களை கொண்டோ வெளிப்படையை கொண்டு அவர் சொர்க்கவாசி நரகவாசி என்று சாட்சி கூறாதே என்று சொல்கிறார்கள். ஏனெனில் அவருக்கு எத்தகைய முடிவு இறுதியில் அமையும் என்பது உனக்கு தெரியாது. அவருக்காக நீ அல்லாஹ்விடம் அருளை நீ ஆதரவு வைக்க வேண்டும். அதே சமயம் அவரது பாவங்களுக்காக தண்டிக்கப்பட்டு விடுவாரோ என நீ அஞ்ச வேண்டும். மரணத்தின் போது அல்லாஹ்விடம் அவர் எத்தகைய வருத்தத்தை தௌபாவை முன்வைக்க போகிறார் என்பதும், அந்த நேரத்தில் அல்லாஹ் அவரிடம் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறான் என்பதும் உமக்கு தெரியாது. ஒருவேளை அல்லாஹ் நாடி அவர் இஸ்லாத்தில் இருக்கும் நிலையில் மரணிக்கலாம். அவருக்காக அல்லாஹ்வின் அருளை ஆதரவு வை, அவரது பாவங்களுக்காக அஞ்சு. எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் அதிலிருந்து அடியான் மீள்வதற்கு மன்னிப்பு உண்டு. சரி, இதை எப்படி எடுத்துக்கொள்வது? உலமாக்கள் இதை விளக்குகிறார்கள். நூலாசிரியர் சொன்னது விஷயத்திற்கு ஒரு விளக்கம் தருகிறார்கள். அந்த விளக்கம் என்ன என்பதை பார்ப்போம். ஒரு முஸ்லிம் செய்யும் நல்ல செயல்களையோ அல்லது தீய செயலையோ கண்டு இவர் சுவனவாசி, இவர் நரகவாசி, இவர் சொர்க்கத்திற்குத்தான் செல்வார், இவர் நரகத்திற்குத்தான் செல்வார் என்று சாட்சி சொல்லாதீர்கள். ஏனெனில் மரணத்தின் போது அவர் நிலை எவ்வாறு இருக்கும் என்பது தெரியாது. சரி, அல்லாஹ்வின் அடியார்களே, நூலாசிரியர் சொன்ன இந்த விஷயத்தை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியாது என்று
இந்த நூலுக்கு விளக்கம் அளித்த ஷேக் ரபி ஒரு விளக்கத்தை தருகிறார்கள். நூலாசிரியர் சொன்னதை அப்படியே வெளிப்படையாக நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதில் ஒரு விளக்கம் இருக்கிறது. நூலாசிரியர் என்ன அர்த்தத்தில் சொல்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டு விஷயமாக பிரிக்கிறார்கள் உலமாக்கள். முஸ்லிம்கள் அல்லது மனிதர்களின் நிலை இரண்டு விஷயம். மறுமையின் தீர்ப்பு, இதுதான் ஆசிரியரின் நோக்கம். அதாவது ஒரு குறிப்பிட்ட மனிதர் சுவர்க்கம் செல்வாரா அல்லது நரகம் செல்வாரா என்பதை தீர்மானிப்பது அல்லாஹ்வின் கையில். அதை நாம் முன்கூட்டியே சொல்ல முடியாது. இந்த அர்த்தத்தில் ஆசிரியர் சொன்னது மிகவும் சரியானது. சொர்க்கம் நரகம் என்பது அல்லாஹ்வுடைய நாட்டம். அது அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது அல்லாஹ்வே முடிவு செய்வான் என்ற இந்த விஷயத்தில் சொன்னது எந்த விதமான ஒரு விஷயமும் இல்லை. ஆனால் ஒரு மனிதரின் இம்மை தீர்ப்பு நடைமுறைக்கு எது சாத்தியம்? ஒரு மனிதரின் வெளிப்படையான செயல்களை பற்றி சாட்சி சொல்வது அவசியமாக இருக்கிறது. ஒரு மனிதர் ஒருவர் திருடனாகவோ அல்லது வழிகேடராகவோ பிதத்வாதியாகவோ அல்லது இருந்தால் அவர் கெட்டவர் என்று நாம் சாட்சி சொல்ல வேண்டும். அப்போதுதான் மக்கள் அவரிடமிருந்து தங்களை காத்துக் கொள்வார்கள், தங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள். மேலும் அதே போல் ஒருவர் அறிஞராகவும் நல்லவராகவும் இருந்தால், ஒருவர் நல்லவர் என்ற நற்சான்றிதழ் நாம் கொடுத்தால், தஸ்கியாவை அளித்தால் தான் மற்றவர்களும் அவர்களிடம் சென்று போய் படிப்பார்கள். எனவே மக்களை கணக்கிடவே கூடாது, மக்களை ஜட்ஜ் செய்யாதீர்கள், மக்களை இந்த பூமியில் நீங்கள் ஜட்ஜ் செய்யவே கூடாது என்ற கூற்றை நூலாசிரியர் சொல்லவில்லை. அப்படி என்றால் நூலாசிரியர் எல்லோரையும் வழிகட்ட கூட்டத்தை அக்கு வேற ஆணி வேற பிரித்தவர்கள் யார்? நூலாசிரியர் தான். எல்லா வழிகேடர்களையும் பெயர் சொல்லி அவர்கள் இந்த கொள்கையில் இருக்கிறார்கள் என்றால் வழிகட்டு பிரித்தவர்கள் நூலாசிரியர். என்ன விஷயம் என்றால் இம்மை தீர்ப்பை வழங்காதீர்கள், மறுமை தீர்ப்பை வழங்காதீர்கள், அது அல்லாஹ்வுக்குரியது என்ற இந்த விஷயத்தை குறிப்பிடுகிறார்கள். ஏன் தெரியுமா? சுப்ஹான் அல்லாஹ், இந்த வரியும் இப்போது இந்த இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது, தொடர்புடையதாக இருக்கிறது. என்ன? அந்த வீடியோவில் ஒருவர் சொல்கிறார், ஈமான்தாரிகள் ஈரானோடு நிற்கிறோம். அவர் சொல்கிறார், ஈமான்தாரிகள் ஈரானோடு நிற்கிறோம். சரி, ஹமேனி அவர் முஃமினா, அவர் ஈமானா ஈமான் இல்லையா அதெல்லாம் அல்லாஹ்ட்ட விட்டுறணும். நம்ம இப்போ ஈமானுக்காக ஈரான் பின்னால் நிக்கணும். யாரு? உலக சுன்னி முஸ்லிம்களை ஈமானுக்காக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமா என்ற இந்த ஒற்றை கொள்கையை, அல்லாஹ்வின் தூதர் போட்டு தந்த ஒற்றை பாதையை உலகளாவிய முஸ்லிம்கள், உலகளாவிய சுன்னா முஸ்லிம்களை, சத்தியத்தை பேணக்கூடிய இந்த முஸ்லிம்களை ஈரானின் பால் நிற்க வேண்டும். அவர்கள் எப்படி இருந்தாலும் நாம் அதை அல்லாஹ்விடம் விட்டுவிட வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, இது வழிகேடு, இது வழிகேடு. எப்படி வழிகேடு? இதோ இந்த நூலில் பார்க்கிறோம். இங்கு ஹமேனி அல்லது ஈரானில் இருக்கக்கூடிய மார்க்க தலைவர்கள் மனதில் இருப்பதை நாம் ஒன்று பேசவில்லை. அவர்கள் எழுதின நூல்களில் தெளிவுபடுத்தப்பட்ட விஷயத்தை பேசிக் கொண்டிருக்கிறோம். பள்ளிவாசல்களில் யார் உங்கள் மனதை போட்டு பார்த்தால் என்று யார் சொன்னது? யார் யூகத்தின் பால் முடிவு பண்ணது என்று உங்களிடம் யார் சொன்னது? அவர் இப்படி செய்கிறார், இப்படி செய்கிறார். இது ஈமானாகவே இருக்க முடியாது. அல்லாஹ்வை விட்டுவிட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒருவன் அல்லாஹ் என்று சொன்னால் இது ஈமான இல்லையே, இது எங்கே நீங்கள் பார்த்தீர்கள்? அவர்கள் மனதை பொருந்து பிளந்து பார்த்தீர்களா என்று கேட்பார்களா? அல்லது காலம் காலமாக அவர்கள் நூல்களில், எல்லா நூல்களிலும் இந்த வக்கிரங்களும் இந்த அசிங்கங்களையும் எழுதி வைத்திருக்கிறார்களே, அந்த நூலின் பால், அவர்கள் எழுதின அதே நூல்களின் பால் தெளிவுபடுத்தப்பட்ட விஷயங்கள். இது எல்லாம் வழிகேடு, இது எல்லாம் இணை வைப்பு, இது எல்லாம் குஃபுர், இது எல்லாம் இறை நிராகரிப்பு. சஹாபாக்களை காஃபிர்கள் என்று சொன்னது கண்மணி நாயகத்தின் அருமை மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை விபச்சாரி பழி சுமத்தினது. இதையெல்லாம் மனதில் இருந்து எடுத்துக்கொண்டோம். எங்கே எடுத்துக்கொண்டோம்? இதையெல்லாம் அவர்கள் நூல்களில் இருந்து தெளிவாக அவர்களை விலக்கி வைத்த விஷயம். இவர் சொல்கிறார், அதெல்லாம் அல்லாஹ்ட்ட விட்டுவிட வேண்டும். எது? ஹமேனி முஃமினா முஃமின் இல்லையா? ஈரானில் இருப்பவர்கள் முஃமினா முஃமின் இல்லையா? அதெல்லாம் அல்லாஹ்விடம் விட்டுவிட வேண்டும். நாம் இப்போது நம் முஃமின்களுக்கு, முஃமினுடைய பிரதிநிதியாக ஈரான் தான் இருக்கிறார்களாம். எந்த சிரியா முஃமின்களுக்கு ஈரான் பிரதிநிதியாக இருந்தது? எந்த ஈராக் முஸ்லிம்களுக்கு ஈரான் பிரதிநிதியாக இருந்தது? எந்த முஸ்லிம்களுக்கு பிரதிநிதியாக இருந்தார்கள்? எந்த முஸ்லிம்களுக்கு பிரதிநிதியாக இருந்தார்கள்? அல்லாஹ்வின் அடியார்களே,
என்ன, அதாவது மார்க்க ரீதியாகவும் அறிவில்லை, ஃபேக்சுவல் என்று சொல்வோம். ஃபேக்சுவல் அதாவது ஆதாரம், உலக ரீதியான ஆதாரம், உலக ரீதியான ஆதாரம், அந்த அறிவும் இல்லை. இந்த இரண்டு அறிவுமே இல்லை என்றால் பெரிய பெரிய பிரச்சனை. ஒரு அறிவு இருந்து ஒரு அறிவு இல்லை என்றால் அதுவே பெரிய பிரச்சனை. ஃபேக்சுவலை மட்டும் தெரிந்து கொண்டு மார்க்க ரீதியாக பேசாமல் இருப்பது, இது ஒரு பெரிய பிரச்சனை. இதில் இன்னும் பெரிய பிரச்சனை என்றால் ரெண்டுமே தெரியவில்லை என்றால் அதை விட பெரிய பிரச்சனை. மனதில் பார்த்தாதான் முடிவு செய்ய வேண்டும். இங்கு யாரும் மனதை எல்லாம் பார்க்கவில்லை. மனதை பிளந்து பார்த்தீர்களா என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரின் ஹதீஸை கொண்டு வர முடியுமா? இங்கு வெளிப்படையா அப்படி என்றால் எப்படி? அப்படி என்றால் எல்லோரும் முஸ்லிம்கள், எல்லோரும் அப்படி என்றால் எல்லோரும் இஸ்லாமா? இணை வைப்பே இல்லையா இந்த பூமியில்? மனதை பிளந்து பார்த்தீர்கள் என்று சொல்லி விடுவோமா? இது என்ன இர்ஜா கொள்கைக்கும் முர்ஜியா கொள்கைக்கும் நம்ம இட்டு செல்லக்கூடிய விஷயமா இது? எல்லாம் அப்படி என்றால் ஏன் தௌஹீத் பிரச்சாரம்? ஏன் தௌஹீத் பிரச்சாரம்? 30 வருஷம் தௌஹீத் பிரச்சாரம் ஏன்? எதற்காக இங்கு தௌஹீத் பிரச்சாரம்? எதை எதிர்ப்பதற்காக பிரச்சாரம்? நீங்கள் மனதை பிளந்து பார்த்தீர்களா? நாம் கேட்கிறோம் அதே கேள்வியை. சொல்வீர்களா இல்லையா? அவர்கள் இப்படித்தான் பேசுகிறார்கள், அவர்கள் நூல்களில் இப்படித்தான் எழுதியிருக்கிறார்கள் என்று. வழிகேடாக பாருங்கள். அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக அல்லாஹ்வின் அடியார்களே சத்தியத்தை இழந்து விடாதீர்கள். அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. அல்லாஹ்வுடைய ரஹ்மா நாம் படித்துக் கொண்டிருக்கிற தலைப்புகளோடு நம் கால சூழ்நிலை சுழன்று கொண்டிருக்கிறது. நாம் படித்துக் கொண்டிருக்கிற தலைப்புகளோடு கால சூழ்நிலை சுழந்து கொண்டிருக்கிறது. எல்லோரும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறார்கள், நானும் வைக்க வேண்டும். வந்தார் வென்றார் சென்றார். என்ன வந்தார் வென்றார் சென்றார்? என்ன வந்தார் வென்றார் சென்றார்? அல்லாஹ்விற்கு அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹ்வின் அடியார்கள். என்ன வந்தார் வென்றார் சென்றார்? வந்தார் கொன்றார், வந்தார் வென்றார் சென்றார். அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்தார், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு போல் மரணித்தாரா? இதெல்லாம் எதை காட்டுகிறது தெரியுமா? இதெல்லாம் கொள்கையை மறந்த சமூகமாக, கொள்கையை ஒட்டுமொத்தமாக தூக்கி தூர போட்ட சமூகம் என்பதற்கான அடையாளம் தான் இது அனைத்தும். இது அனைத்தும் இதுதான், வேறு எந்த காரணமும் இல்லை. கொள்கை பிடிப்பிருந்தால் இதில் நடுநிலையான நிலைப்பாடு என்ன என்பதை தேடி இருக்கலாம். ஆனால் இது நடுநிலை நிலைப்பாட்டை தேட முயற்சி இல்லை. பெரும்பாலான மக்களுக்கு ரத்தம் கொதிக்கின்றது. நமக்கெல்லாம் ரத்தம் தூங்கி கொண்டிருக்கிறதா முஸ்லிம்கள் கொல்லப்பட்டால்? ஆனால் இந்த இடத்தில் ரத்தம் எதற்கு கொதிக்க வேண்டும் என்பதுதான் கேள்வி. எதற்கு கொதிக்க வேண்டும்? யாருக்காக கொதிக்க வேண்டும்? என்ன யாருக்காக கொதிக்க வேண்டும்? அல்லாஹ்வின் அடியார்களே, எம் மக்கள் கொன்றாக, எம் மக்கள் கொத்து கொத்தாக கொன்று குவிக்கப்பட்டார்களே, அப்போதெல்லாம் உங்களுக்கு துடிக்கவில்லையா? அப்போதெல்லாம் உங்களுக்கு துடிக்கவில்லையா? முதலில் இந்த அரசியல் விஷயங்கள் நமக்கானதல்ல. எல்லோரும் அரசியலை இந்த நாட்டில் நாம் இருப்பதினால் எல்லாவற்றையும் பேசுகிறோம், அவனை பேசுகிறோம், இவரை பேசுகிறோம் என்பதனால் எல்லாவற்றையும் எடுத்து பேச வேண்டியது. முதலில் இந்த அரசியல் நமக்கானது அல்ல. சத்தியத்தில் இருக்கக்கூடிய உலமாக்கள் இருக்கக்கூடிய அவர்களுக்கு பின்னால் இருக்க வேண்டிய விஷயங்கள் இது அனைத்தும். அவர்களே இங்கு தறிக்கட்டு இருப்பதினால தானே இங்கு பிரச்சனை. அதுதானே நியாயம்தானே, நியாயம்தான். ஒரு கேட்கிறார், உஸ்தாத் நீங்க சொல்வதற்கு முரணாக இங்கே ஒருத்தர் உங்கள் தந்தை வயசு இருக்கிறது அவருக்கு, அவர் இப்படி எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று எம்மிடம் காட்டுகிறார். நியாயம்தானே? ஒரு பப்பாவி மக்கள் கேட்பதில் என்ன நியாயம், என்ன தவறு இருக்கிறது? நான் அவரை எடுக்கவா உங்களிடம் எடுக்கவா? அல்லாஹ் நமக்கு நேர்வழி செலுத்துவான். நான் அவரிடம் சொன்னேன், நீங்கள் சத்தியத்தை எடுங்கள் என்று, நீங்கள் குர்ஆன் சுன்னாவை எடுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு இதில் தெளிவை கொடுப்பான் என்று சொன்னேன். அவ்வளவுதான். நீங்கள் குர்ஆன் சுன்னாவை எடுங்கள், நபி வழியின் பால் நில்லுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு தெளிவை கொடுப்பான். நீங்கள் என் பக்கம் வராதீர்கள், அவர் பக்கம் வராதீர்கள். குர்ஆனும் சுன்னாவும் சத்தியமும் மார்க்க அறிஞர்கள் உலமாக்கள் எங்கு நிற்கிறார்களோ அங்கு நில்லுங்கள் என்று சொன்னேன் அவருக்கு. அதேதான் உங்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ்வின் அடியார்களே. நான் பேசுவது என்னை கேட்க வேண்டும் என்று நினைத்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் என்னை கேட்க மாட்டீர்கள். சத்தியத்தை நான் பின்பற்ற வேண்டும், நபி வழியில் என்ன என்பதை நினைத்தீர்கள் என்றால் நாம் சத்தியத்தை அனைவரும் சேர்ந்து பின்பற்ற வேண்டும். அதுதான் நம் நோக்கம். அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக இந்த விஷயத்தில். அடுத்ததாக, எனவே அல்லாஹ்வின் அடியார் இந்த விஷயத்தில் நாம் இப்படிப்பட்ட ஒரு விளக்கத்தோடு தான் பார்க்க வேண்டும். ஏனெனில் பூமியில் திருடன் இருப்பார்,
திருடன் இருப்பார், திருடனை பார்த்து அவரை மனதை பிளந்து பார்த்தீரா, அவர் எந்த நோக்கத்திற்காக திறந்தார் என்றெல்லாம் நாம் சொல்ல மாட்டோம் அல்லவா? அதே போலத்தான் விபச்சாரர் ஒருத்தவர் இருக்கிறார், நம் வீட்டை பாதுகாக்க வேண்டும் இந்த விபச்சாரனிடமிருந்து அல்லது இந்த விபச்சாரியிடம் இருந்து அல்லது வேறு யாராவது ஏதாவது ஒரு தீமை, வெறுமன நாம் மனதை உள்ளத்தை பார்த்தீர்களா என்று நாம் சொல்ல மாட்டோம். ஆனால் மறுமை தீர்ப்பை என்பதை எல்லா முஸ்லிம்களுக்கும், ஏன் அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த விஷயத்தை கூட உலமாக்கள் சொல்கிறார்கள், உலமாக்கள் விளக்குகிறார்கள். தர்காக்கு செல்பவர் அவர் காஃபிர், அவர் நரகத்திற்குத்தான் செல்வார் என்று நீங்கள் உறுதி சொல்லக்கூடாது என்று உலமாக்கள் விளக்குகிறார்கள். அதை நாம் பின்னால் பார்ப்போம். எப்படி, ஏன்? இந்த நிலையில் ஒருவர் மரணித்தால் அவர் காஃபிர் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் ஒரு முஸ்லிமை நேரடியாக ஒருவரை பார்த்து, எடுத்துக்காட்டாக ஒரு பெயர், ஒருவர் அப்துல்லா என்று ஒருவர் இருக்கிறார், அப்துல்லா நீ நரகத்திற்கு தான் செல்வாய் என்று சொல்வது அவர் காஃபிர் என்று அவரை முத்திரை குட்டுவதற்கு ஒரு சில ப்ராசஸ் இருக்கின்றது என்று மார்க்கம் சொல்கிறது. பொட்டாம் பொதுவாக சொல்வது என்பது வேறு. பொட்டாம் பொதுவாக சொல்வதற்கு அனுமதி இருக்கிறது. யாரெல்லாம் இந்த கொள்கையில் இருக்கிறார்களோ அது இணை வைப்பு, அது இறை நிராகரிப்பு, அது இஸ்லாத்தை விட்டு அவரை வெளியேற்றிவிடும், இதை சொல்வதற்கு அனுமதி இருக்கிறது. ஆனால் அதிலிருந்து அப்துல்லாவை, அப்துல் ரஹ்மானை, அஸ்லமை, அன்சாரை, அசாரை, இப்படி ஒவ்வொரு பெயரை எடுத்து நீ இப்படி சென்று விடுவாய் என்றால் அது அவ்வாறு உகந்ததல்ல. அதற்கென்று ஒரு ப்ராசஸ் இருக்கிறது. எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், அல்லாஹ் இந்த விஷயத்தில் நமக்கு தெளிவை வழங்குவானாக. அடுத்து 33வது விஷயம், அர்-ரஜ்மு ஹக்குன். இருக்கிறதிலே நாம் பார்த்த வரிகளிலேயே மிகவும் சிறிய குட்டி வரி என்ன? அர்-ரஜ்மு ஹக்குன், கல்லெறிந்து தண்டனை வழங்குதல், ரஜ்ம் என்பது உண்மையும் சரியானதும் ஆகும். விபச்சாரப்படியில் திருமணமாகி, அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் இப்படிப்பட்ட பாவத்தில் இருந்து. அல்லாஹ்வின் அடியார்களே, திருமணமாகி தன் கற்பை தன் கணவனுக்கு கொடுத்த பிறகு அல்லது தன் கற்பை தன் மனைவிக்கு கொடுத்ததற்கு பிறகு, தன் மனைவிகளுக்கு கொடுத்ததற்கு பிறகு விபச்சாரம் செய்பவருக்குரிய தண்டனை ரஜ்ம், கல்லெறிந்து தண்டனை வழங்குதல். இது உண்மையும் சரியானதுமாகும். சரி, இதை ஏன் இந்த இடத்தில் கொண்டு வருகிறார்கள்? இது குறைந்தபட்சம் எந்த அடிப்படையில் வரும்? இது கொள்கை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா? இது ஒரு ஃபிக்ஹ் சம்பந்தப்பட்ட விஷயம். இது ஒரு, அதாவது ஹுதூதுகள் என்ற நூலில் படிக்கக்கூடிய சட்டங்கள், கிதாபுல் ஹுதூத், பாவ தண்டனைகள் எல்லாம் என்னென்ன, ஒருவர் தவறு செய்து விட்டால், திருடினால் என்ன தண்டனை, கொலை செய்தால் என்ன தண்டனை, விபச்சாரம் செய்தால் என்ன தண்டனை என்று ஃபிக்ஹில் படிக்க வேண்டிய விஷயங்கள். இதையே நூலாசிரியர் இந்த நூலில் கொண்டு வந்து வைத்தார். இதை ஏன் கொள்கை சம்பந்த நூலில் கொண்டு வந்து வைத்திருக்கிறார்? கல்லெறிந்து கொள்ளுதல் ரஜ்ம் என்பது சத்தியம் என்பது ஏன்? யாருக்காவது தெரியுமா? யாருக்குமே தெரியாதா? ஏதாவது கெஸ் பண்ணுங்க. ஏன் கல்லெறிந்து கொள்ளுதல் என்ற இந்த விஷயத்தை கொள்கை நூலில் நூலாசிரியர் கொண்டு வந்து வைத்திருக்கிறார்? அல்லாஹ்வின் அடியார்களே, சில ஃபிக்ஹ் சட்டங்களை வழிகெட்டவர்கள் மறுப்பதற்கின்ற தனி அடையாளமான ஒரு சில விஷயங்களை உலமாக்கல் நூலில் பதிவு செய்வார்கள். என்னவென்றால், இந்த கல்லெறிந்து கொள்ளுதல் இந்த தண்டனையை ஒரு கூட்டம் மறுத்தது குர்ஆனில் இல்லை என்று. குர்ஆனில் இந்த சட்டம் சொல்லப்படவில்லை என்று தெளிவாக சுன்னாவில், நபி வழியில், நபிமொழியில் தெளிவுபடுத்தப்பட்ட இந்த சத்தியத்தை மறுத்து, குர்ஆனில் இந்த தண்டனையை பற்றி எதுவும் பேசப்படவில்லை, அதனால் நாங்கள் மறுக்கிறோம் என்று சொன்னார்கள் ஒரு வழிகேடர்கள், ஹவாரிஜிகள். அவர்கள் மறுத்தார்கள். எனவேதான் அல்லாஹ்வின் அடியார்களே, நூலாசிரியர் அவர்கள் இந்த நேரத்தில் இந்த விஷயத்தை கொண்டு வந்து வைக்கிறார்கள். அடுத்த சட்டத்தை பாருங்கள், வல் மஸ்ஹு அலல் அல் குஃபைன் சுன்னah. என்ன? காலுடைகள். கவனியுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, கரண்டை காலை மறைக்கும் விதத்தில் அணியப்படும் லெதர் சாக்ஸ் போன்ற காலுறைகள் மீது மஸ்ஹ் செய்வது சுன்னாவாகும். இதையும் மறுத்தார்கள். அப்படி என்றால் ஃபிக்ஹ் சட்டங்கள் உள்ளே வருது, வழிகேடர்கள் அந்த சட்டத்தை மறுத்தார்களா என்றால் நாம் அதை உள்ளே இங்கே கொண்டு வருவோம். ஏன் இந்த இடத்தில் நான் கரண்டை காலை மறைக்கும் விதத்தில் அணியப்படும் லெதர் சாக்ஸ் என்று சொல்கிறேன்? யாருக்காவது தெரியுமா? ஏனெனில் இன்று
மஸ்ஹு செய்யக்கூடிய சட்டத்தையே தராமல் ஆக்கி விடுகிறது இன்று நாம் அணியக்கூடிய ஒரு சில சாக்ஸுகள். என்ன சாக்ஸுகள்? இந்த சாக்ஸை அணிந்தால் நம்மால் மஸ்ஹு செய்ய முடியாது, இதோடு முடியக்கூடிய சாக்ஸ். கரண்டையை மறைத்து இதுவரை மேலே வராமல் இதோடு இன்று நிற்கக்கூடிய சாக்ஸ் நிறைய பேர் பயன்படுத்துகிறார்கள். கரண்டையை வெளிப்படுத்தி காமிக்கக்கூடிய, இதற்கு நாம் மஸ்ஹு செய்ய முடியாது. மஸ்ஹு என்றால் என்ன? இந்த சட்டத்தை யாராவது அல்ஹம்துலில்லாஹ் அனுபவித்திருக்கிறீர்களா? நம் இந்தியர்களில் இந்த சட்டம், நம்ம இருக்கக்கூடிய மக்கள் இந்த சுன்னாவை யாரும் பேணுவதே இல்லை. அதை பேணாமல் கஷ்டத்தை வேறு ஆக்கிக் கொள்கிறார்கள் தங்கள் வாழ்க்கையில். தொழுகை போது, உது செய்யும் பொழுது. அல்லாஹ்வின் அடியார்களே, சாக்ஸ் அணிந்தீர்கள் என்றால், ஷூ அணிந்தீர்கள் என்றால் சுத்தமான நிலையில் உது செய்து விட்டீர்கள். உது செய்து விட்ட நிலையில் காலுக்கு நீங்கள் காலை தண்ணீர் ஊட்டி கழுவி விட்டீர்கள். கழுவி விட்ட நிலையில் நீங்கள் சாக்ஸ் அணிந்து விட்டீர்கள். காற்று பிரிந்து விட்டது. நீங்கள் மறுபடியும் உது செய்வதற்கு நீங்கள் சாக்ஸை கழட்ட தேவையில்லை, காலை கழுவ வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் உங்கள் சாக்ஸில் அல்லது நீங்க உங்களுடைய ஷூவில் இரண்டில் ஏதாவது ஒன்றில் தண்ணி எடுத்து இப்படி தேய்த்து கொண்டால் போதுமானது. உங்கள் சாக்ஸையோ அல்லது உங்கள் லெதர் ஷூக்களையோ நீங்கள் கழற்றி நீங்கள் காலை கழுவி பின்பு மறுபடியும் சாக்ஸை அணிவதற்கு எந்த தேவையும் இல்லை. இதை செய்கிறோமா யாராவது? வெளிநாடுகளில் எல்லோரும் செய்வார்கள், மாணவர்களில் இருந்து எல்லோரும் செய்வார்கள். இந்த சுன்னாவை கஷ்டப்படுத்திக்க மாட்டார்கள். உது செய்யக்கூடிய நேரத்தில் காலை எல்லாம் கழற்றி சாக்ஸை கழட்டி போட்டு அந்த சாக்ஸில் அந்த டாய்லெட்டில் எந்த இடத்தில் வைக்க தெரியாமல் வைத்து கழுவி விட்டு பிறகு ஈரத்தோடு அந்த சாக்ஸை அணிவது சுன்னா. இது காலுறைகளை சுத்தமான நிலையில் உது செய்யாமல் அணியக்கூடாது. காலையில் உது செய்து விட்டீர்கள், உது செய்த நிலையில் சுத்தமான நிலையில் சாக்ஸை அணிந்து விட்டீர்கள் என்றால் அல்ஹம்துலில்லாஹ். பயணாளியாக இருந்தால் 3 இரவு 3 நாட்கள், பிரயாணத்தில் இருப்பவர் 3 இரவு 3 நாட்கள் அவர் தொடர்ந்து இதை செய்யலாம். முக்கியமாக பயணம் செய்யாதவர், வீட்டில் இருப்பவர், ஊரில் இருப்பவர் 1 நாள் 1 இரவு. நம் வீட்டில் வரக்கூடியவர்கள் யாரு வேண்டாலும் தொழுவ வேண்டுமா? சாக்ஸோடு ஷூவில் வருகிறீர்களா? நீங்கள் ஷூவை நீங்கள் சாக்ஸை அணிந்திருக்கும் பொழுது உதுவுடைய நிலையில் அணிந்தீர்கள் என்றால் ஷூவை மட்டும் அப்படி கலற்றி நீங்கள் சாக்ஸிலே அழகாக மஸ்ஹு செய்து விட்டு உது செய்து கடைசியில் மஸ்ஹு செய்து விட்டு நீங்கள் வந்து விடலாம். சாக்ஸை கலற்ற தேவையில்லை. இதுவும் ஒரு சட்டம். இதையும் மறுத்தார்கள். அதனால் அதையும் இந்த இடத்திலே குறிப்பிடுகிறார்கள். அடுத்த சட்டத்திற்கு செல்வோம். பயணத்தில் தொழுகையை சுருக்குவது சுன்னாவாகும். பாருங்கள், பயணத்தில் தொழுகையை சுருக்குவது சுன்னா. பயணத்தில் தொழுகையை சுருக்குவது சுன்னா. கஸ்ர் செய்வது யாராவது செய்கிறோமா? செய்வதே இல்லை. பயம், அந்த சட்டமும் தெரியாது. தெரியாமல் நான் ஏன் இந்த பயத்திலே இருக்க வைக்கிறேன்? ஒன்றும் இல்லை. கஸ்ர் என்றால் என்ன? பயணத்தில் இருப்பீர்கள் என்றால் ஃபஜ்ரை மஹரிபை மட்டும் எதுவும் செய்ய முடியாது. ஃபஜ்ரை மஹரிப் எப்பவுமே ஃபஜ்ரை 2ஆகத்தான் தொழ வேண்டும், மஹரிபை 3ஆகத்தான் தொழ முடியும். இதை சுருக்க முடியாது. மாறாக துஹர், அஸ்ர், இஷா இந்த 3ஐயும் 2-2ஆக தொழுவதுதான் கஸ்ர். அதோடு சேர்த்து ஜம்மு செய்து கொள்ளலாம். பயணத்தில் இருக்கிறீர்கள் என்றால் துஹரையும் அஸ்ரையும், துஹரை அஸ்ர் வக்தில், துஹர் வக்தில் தொழாமல் பயணத்தில் இருந்தீர்கள் என்றால் அஸ்ர் வரும் பொழுது 2 + 2ஆக 4ஆக சேர்த்தும் குறைத்தும் தொழலாம். அதே போலத்தான் மஹரிப், இஷா, மஹரிபையும் இஷாவையும் சேர்த்து தொழலாம். ஆனால் இங்க மஹரிபை கஸ்ர் செய்ய முடியுமா? 3ஐ செய்ய முடியாது. 3 + 2 அதையும் இங்கு சொல்கிறார்கள் நூலாசிரியர். அடுத்து வஸ்ஸௌமு ஃபிஸ் ஸஃபர், நோன்பாளி, பயணத்தில் நோன்பாளி, பயணத்தில் நோன்பு பிடிப்பது. வஸ்ஸௌமு ஃபிஸ் ஸஃபர் வமன் ஷாஅ ஸாம வமன் ஷாஅ அஃப்தர. சரி, ரமதானில் பயணத்தில் இருப்பவர் ரமதான் நோன்பை பிடிக்க வேண்டுமா அல்லது விட்டுவிட வேண்டுமா? அல்லது எது சிறந்தது? பிடிப்பது சிறந்ததா, விடுவது சிறந்ததா? பயணத்தில் ரமதான் மாதத்தில் இருக்கிறீர்கள், 2 நாள் சென்னையில் வேலை வருகிறது, காலையில் கிளம்புகிறீர்கள் அல்லது சஃபரிலே கிளம்புகிறீர்கள், மெட்ராஸுக்கு செல்கிறீர்கள், வேற எங்கேயாவது, அல்லது உலமாக்கள் சொல்வது போல் சஹாபாக்கள் பார்த்தது போல் குறைந்தபட்சம் 85 கிலோமீட்டர் சஃபருடைய சஃபர், இது சஃபர் என்று கருதுவதற்கு 85 கிலோமீட்டரை சொல்கிறார்கள் உலமாக்கள்.
நாம் சிறந்தது என்னவென்றால் எவருக்கு எது சிறந்ததோ, எவருக்கு சிரமம் இல்லையோ அதை அவர் செய்யட்டும். ஒருவர் நோன்பு பிடிப்பதினால் அவருக்கு சிரமம் இல்லையோ அவர் நோன்பை பிடிக்கலாம், ரமதான் நோன்பை விட்டு விடாமல். அல்லது அவர் அந்த நோன்பை பிடிப்பதினால் அவருக்கு சிரமம் ஏற்படும் என்றால் அவர் அந்த நோன்பை விட்டு விடலாம். விட்டு மற்றொரு நேரத்தில் அவர் அந்த நோன்பை கண்டிப்பாக என்ன செய்ய வேண்டும்? கதா செய்ய வேண்டும். இதுதான் அடிப்படை. அதனால்தான் நூலாசிரியர் 36வது வரியில் சொல்கிறார்கள், பயணத்தில் நோன்பு நோற்பது, எவர் நோன்பு நோக்க நினைக்கிறாரோ அவர் நோன்பு நோக்கலாம், எவர் நோன்பை விடலாம் என்று நினைக்கிறாரோ அவர் நோன்பை விட்டு விடலாம். அடுத்ததாக வலா பஅஸ பிஸ்ஸலாத்தி ஃபிஸ்ஸராவீல், வலா பஅஸ பிஸ்ஸலாத்தி ஃபிஸ்ஸராவீல், அகலமான தொலதொலவென கால் சட்டை அணிந்து தொழுவதில் எவ்வித பிரச்சனையும் இல்லை. அல்லாஹ்வின் அடியார்களே, உலமாக்கள் இதில் உபதேசம் செய்கிறார்கள். சில உலமாக்கள் பேண்டை கூடாது என்றே சொல்கிறார்கள். காரணம், பேண்ட் என்பது யூத கலாச்சாரத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு ஆடை என்று சில உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அந்த பேண்டை உடுத்தி தொழுவதே அது சிறந்ததல்ல என்றும் உலமாக்கள் சொல்கிறார்கள். அதிலும் அந்த பேண்டை, சரி இது விஷயம் வருவோம். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் இதல்லாத மற்ற உலமாக்களும் அந்த பேண்டை உடுத்தி தொழுவதில் தவறில்லை. ஆனால் முக்கியமாக அந்த பேண்ட் தொலதொலவன், ஏனெனில் அது ஒரு வெளிநாட்டு கலாச்சாரமாக அந்த பேண்ட் இருந்தாலும் அது இன்று முஸ்லீம்களும் சரி எல்லோரும் அந்த பேண்டை எடுத்துக்கொண்டு விட்டார்கள். தங்களுடைய ஒரு அன்றாட ஒரு ஆடையாக, ஒரு எப்பவும் உடுத்தக்கூடிய ஒரு ஆடையாக அவர்கள் எடுத்துக்கொண்டு விட்டார்கள். அதனால் அதை உடுத்துவதினால் ஒருவர் அந்த பேண்டை உடுத்துவதினால் ஹராம் என்ற நிலையில் வராது என்று உலமாக்களுடைய கருத்தாக இருக்கிறது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆயினும் உலமாக்கள் சில நேரங்கள் சொல்கிறார்கள், நமக்கென்ற அடையாளங்கள் இருக்கும் பொழுது அதை முன்னிறுத்துவது தேவையில்லாத நேரத்தில், அதிகமாக நேரத்தில் நம்மளுக்கென்ற அடையாளம், அல்லாஹ் தூதருக்கு விருப்பமான ஆடையான கமீஸ், சௌபை அல்லாஹ் தூதருக்கு விருப்பமான ஆடையான சௌப் அணிவது முஸ்லிம்கள், அல்லது மற்ற ஆடைகள் நமக்கென்ற அடையாளமாக இருக்கக்கூடிய ஆடைகளை அணிவதை முக்கியத்துவம் கொடுக்கலாம். தேவை இருக்கும் பட்சத்தில் அவர்கள் இந்த பேண்டை அணியலாம் என்பதை தான் உலமாக சொல்கிறார்கள். ஆனால் யார் சொன்னாலும் ஒரு விஷயத்தில் இந்த பேண்ட் பெரிய ஆபத்தாக ஆகிவிடும். யாருக்கு தெரியுமா? யார் அந்த பேண்டை டைட்டாக உறுத்துகிறாரோ, யார் அந்த பேண்டை டிரான்ஸ்பரண்டாக, வெளிப்பாட்டு ஷஃபாஃப், வெளிப்பாட்டு தன்மை, உள்ளே இருப்பது வெளியே தெரிவது போல, இது எதற்கும் அடங்கும், வெள்ள கைலியும் அடங்கும். கவனமாக இருந்து கொள்ளுங்கள். வெள்ள வேஷ்டிகள், வெள்ள கைலிகள், அதுவும் கஞ்சில்லாத கைலிகள், அது உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் வெளியே தெரிந்தால் தொழுகை பாத்திலாக விடும். அல்லாஹ்வின் அடியார்களே, அதனால் கவனமாக இருங்கள். பேண்டை, டிரான்ஸ்பரண்டான பேண்டை உடுத்தாதீர்கள். டைட்டாக நீங்கள், நான் சொல்ல வேண்டியதில்லை, பேண்டை உடுத்துபவர்கள் சஜிதா செய்தால் என்ன ஆகிறது என்பதை பார்க்கிறீர்களா? உங்களுடைய தொழுகை அல்லாஹ்விற்கு முன்னால் இருக்க வேண்டிய தொழுகை. ஏனெனில் இந்த பேண்டுடைய அமைப்பே அப்படிதான். ஒரு இடத்தில் நாம் தொழுகக்கூடாது என்பதை போலவே இருக்கும், நாம் சஜிதா செய்யக்கூடாது என்பதை போலே இருக்கும். ஆனால் அதுவே நீங்கள் சிறுவால் பாருங்கள், சிறுவால் அப்படி இருக்காது. சிறுவால் நல்ல அகழ்ந்து பறந்த ஒரு விஷயத்தில் எலாஸ்டிக்கோடு இருக்கும், ஜிப் இருக்காது, டைட் போடக்கூடிய அந்த கொக்கிகள் இருக்காது. நீங்கள் அந்த கொக்கிகள் எப்போது போடுகிறீர்களோ அப்பவே நீங்கள் சஜிதா போடும் பொழுது உங்களுக்கு ஒரு இறைச்சலையும் உங்களுக்கு இடைஞ்சலையும் பின் உறுப்புகளை, மர்ம உறுப்புகள் தெரியக்கூடிய அளவிற்கு கொண்டு போய்விடும் உங்களை. எனவே இது அல்லாஹ் தன் திருமறையில் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஹுது ஸீனத்தகும் இந்த குல்லி ஸலாஹ், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் எல்லா தொழுகையிலும் நீங்கள் அலங்காரத்தை செயல்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்படி என்றால் தொழுகை நிற்கும் பொழுது எவ்வளவு அலங்காரத்தோடு நாம் நிற்க வேண்டும் என்று உலமாக்கள் சொல்கிறார்கள். ஒரு ஆபீஸில் போறவனை பார்த்தால் இந்த நிலையில் நீங்கள் அவரை பார்ப்பீர்கள் என்றால், அவருக்கு பாஸ் வந்து விட்டாரா, மேனேஜர் வந்து விட்டாரா, அல்லது பெரிய ஒரு டீல் பேச போகிறோம் என்றால் மனிதன் அப்படி அலங்கரித்துக் கொள்கிறான் தன்னை. ஆனால் தொழுகையில் வரும்போது ஏதாவது ஒரு ஆடை, ஏதாவது இருந்தா பழைய பலி நடு, பழைய கைலி எடு, பழைய இதை எடு, அலங்கரித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, அலங்கரித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் நமக்கு நேர்வழி செலுத்துவானாக. அதனால் தான் சொல்கிறார்கள், பாரக்கல்லாஹு ஃபீக்கும், வலா பஅஸ பிஸ்ஸலாத்தி ஃபிஸ்ஸராவீல். அடுத்ததாக நிஃபாக்கை பற்றி பேசுகிறார்கள், நயவஞ்சகத்தை பற்றி பேசுகிறார்கள். அல்லாஹ் நாடினால் இன்ஷா அல்லாஹு தஆலா அதை நாளைய வகுப்பில் பார்ப்போம். நயவஞ்சகத்தை பற்றி ஏறத்தாழ வலில்லாஹில் ஹம்து 37
பாயிண்ட்கள் முடிந்து விட்டது. அல்லாஹ் நாடினால் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து இந்த நூலை படித்து இந்த ரமதானுக்குள் முடிக்கக்கூடிய அந்த வாய்ப்பை வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்தருள் புரிவானாக. எதை கேட்டோமோ அதன்படி செயல்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. வக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ லிஜமீஇல் முஸ்லிமீன். நம் முஸ்லிம்கள் அனைவருக்கும் அல்லாஹ் பாதுகாப்பை வழங்குவானாக, அமைதியும் சிறத்தன்மையும் ஏற்படுத்திக் கொள்வானாக. நம்முடைய முஸ்லிம்கள் வெளிநாடுகளில் வாழக்கூடிய எல்லா நாடுகளிலும் வாழக்கூடிய நம் முஸ்லிம்கள் பாதுகாப்பாகவும் எதிரிகளுடைய சூழ்ச்சியிலிருந்தும் எதிரிகளுடைய தாக்குதலிருந்தும் நம் முஸ்லீம்கள் அனைவர்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. முஸ்லீம் ஆட்சியாளருக்கு அல்லாஹ் இன்னும் நேர்வழியை வழங்குவானாக. அவர்களை சுற்றி நல்ல நட்பு வட்டாரங்களை முஸ்லீம் ஆட்சியாளர்களுக்கும் நல்ல உபதேசங்களை தரக்கூடிய நல்ல அமைச்சர்களையும் நல்ல மக்கள்களையும் அல்லாஹ் அவர்களை சுற்றி அவர்களை சூழ வைப்பானாக. அவர்களுக்கு சத்தியத்தின் பால் முடிவெடுக்கக்கூடிய அந்த அதிகாரத்தையும் அந்த வழக்கத்தையும் அந்த சத்தியத்தையும் அவர்களுக்கு இன்னும் அல்லாஹ் நம் முஸ்லீம் ஆட்சியாளர் அனைவர்களுக்கும் ஏற்படுத்தி கொடுப்பானாக. அல்லாஹ் நம்மை நேர்வழி செலுத்துவானாக. سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك. بيننا وبينكم السلف، بيننا وبينكم الكتب. كان احمد يقول البدع بيننا وبينكم الجنائز.